ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நியூ இயருக்கு முன்னாடி நாள், அதாவது எப்படின்னா December 30 அன்னைக்கு நைட்டு வந்து சும்மா லைட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்து கேட்டிருந்தோம் நம்ம வந்து ஆர்ச்சர் ரோடு போகலான்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால போக முடியல. அதனால் இப்போ வந்து லைட்டிங்ஸ் பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்கஷ்மயா அப்படிங்கிற ஒரு மால் இருந்தது, தக்கஷ்மயா. ஸோ அந்த மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்ததுங்க. பட் ஆனால் அங்கே வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தது, அவங்க ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அங்கேயுமே வந்து எல்லா பொருளுக்குமே வந்து 30% to 50% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃபர் போட்டிருந்தாலுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. ஸோ நம்ம எப்பவும் போல் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். ஸோ நீங்களும் அப்படியே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம். டைனிங் செட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் போனால் இந்த மாதிரி கிஃப்ட்டு திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே வந்து யூனிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த புளி பார்த்தோம் இல்லையா, அது வந்து $33,000 போட்டிருந்தது. எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. பட்டு வந்து பீஸ் எல்லாமே யூனிக்காக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் யாருக்காவது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக யூனிக்காக வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாலில் போய் வாங்குங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோர் போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இருந்தது. அது என்ன ஃப்ரூட்னு எனக்கு தெரியல. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினோன்னா $50, 2 சேர்த்து வாங்கினா $89 போட்டுருந்துச்சு. ஸோ கம்மியாக இருந்தால் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த நட்ஸ் ஐட்டம், அப்புறம் கேக் வெரைட்டி, இந்த மாதிரி சாப்பிட்ற திங்ஸ் எல்லாமே இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட் நிறையா இருந்தது. சரி, இது வந்ததுக்கு வந்து எதுவுமே வாங்கலை. அட்லீஸ்ட் வந்து இந்த மாலில் சாப்பிட்டாது போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபுட்டெல்லாம் வந்து ஓகே தான், ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. பட் பயங்கர க்ரௌடாக இருந்தது. உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது மாதிரி டேபிளுக்கு பின்னாடி நின்று தான் கடைசியில் ஒரு இடத்த பிடிச்சாச்சு. அப்படியே எங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து நடந்தது ஸ்ட்ரீட்டில், மேஜிக் ஷோ மாதிரி. ஸோ அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.